ஹாய் வணக்கம் நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நேற்று ஆதவ அர்ச்சனா ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டாரை பற்றி, என் தலைவனை பற்றி தவறான ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாரு. திமுக பயமுறுத்தியதுனால தான் ரஜினி அரசியலே ஆரம்பிக்கலை அப்படின்னு அவர் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. அது முற்றிலும் தவறானது. ஏன்னு கேட்டேன்னா, பலாயிரம் கோடி ரசிகர்கள் என் தலைவனுக்கு உண்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் இந்த கருத்தை எப்படி சொல்ல முடியும்? அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது கொரோனா டைம், கொரோனாவில் எல்லோரும் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க, அவரும் பாதிக்கப்பட்டிருந்தார். அதனால் கட்சி என்னால் ஆரம்பிக்க முடியல. நான் ஆரம்பித்தாலும் கூட்டம் கூடுனா அதனால் ஏற்படுற விளைவு இறப்பு. என் மக்கள் இறக்கக்கூடாது, என் ரசிகர்கள் இறக்கக்கூடாது, என் மக்கள் இறக்கக்கூடாது என்பதற்காக நான் இந்த கட்சியை ஆரம்பிக்கவில்லை என்று பகிரங்கமாக அவர் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். ஸோ அதனால தான் அவர் கட்சி ஆரம்பிக்கலை. திமுக பயமுறுத்துகிறாங்க, மற்றவங்க பயமுறுத்துகிறாங்க, அதனால தான் கட்சி ஆரம்பிக்கலைன்னு அவர் எங்கேயுமே பேட்டி கொடுக்கல, எங்கேயுமே பயந்ததும் கிடையாது. அவரும் பயப்பட மாட்டார். பயமா அப்படின்னு கேட்ட அவர் எங்கேயுமே பயப்படல, யாருக்கிட்டேயும் பயப்படல. சரிங்களா? இதை தெள்ள தெளிவாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் கட்சி என்ன செய்யுது, மக்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். மற்றபடி அமைதியாக இருக்கிற என் தலைவன் ரஜினியை பற்றி பேச வேண்டாம். அப்படி பேசினால் விளைவுகள் பகிரங்கமாக இருக்கும். இது கோடான கோடி ரஜினி ரசிகர்களுடைய வேண்டுகோள். ஆதவ அர்ஜுனா அவர்களே அமைதியாக இருந்து செல்ல வேண்டும் என்று ரஜினி ரசிகர்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என்றைக்குமே என் தலைவன் பயந்ததும் இல்லை, பயப்பட போவதும் இல்லை. மக்களுக்காக தான் கட்சி ஆரம்பிக்கவில்லை. மக்கள் இறந்துருவாங்க, கூட்டம் கூடனா இறந்துருவாங்க. அந்த கொரோனா டைம்னால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், அதனால தான் கட்சி ஆரம்பிக்கலை. இது எல்லாருக்கும் தெரியும், எல்லா மக்களுக்கும் தெரியும். அவர் பின்வாங்கவும் இல்லை, யாரும் அவரை மிரட்டவும் இல்லை. இதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆதவ அர்ஜுனா அவர்களே. நன்றி, வணக்கம்.